எம்எம்ஜில உள்ளவங்க யார் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவங்க அவங்களோட மேல, இவங்க அவங்களோட கீழ, நானும் பெரிய ஆள் ஆகணும், நான் இன்னும் சின்ன ஆளா இருக்கேன். இவங்க யாருமே கம்பேரிசன் பண்ணாம அவங்கவங்க வாழ்க்கையில நிம்மதியாவும், சந்தோஷமாவும் அந்த விதை எவ்வளோ தூரம் வளர முடியும், அந்த விதை வளர்றத நோக்கி போவாங்க. செடி, கொடி, மரம் அது அதுக்குன்னு ஒரு காலம். அத நோக்கி போவாங்களே தவிர, செடி கூடயும், கொடி கூடயும், மரத்து கூடயும் கம்பேர் பண்ணிட்டும் வாழ மாட்டாங்க. அவங்க அவங்கவங்க வாழ்க்கைய எவ்வளோ முழுசா வாழ முடியும், எவ்வளோ பெருசா வாழ முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், அத நோக்கி மட்டுமே போவாங்க. கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன வயசுல இருந்தே கம்பேர் பண்ணுவாங்க. என்னை விட சின்ன பையன் பக்கத்து வீட்டுல இருப்பான். மத்த பசங்கிட்ட போக மாட்டான், விளையாடா வீட்லயே இருப்பான், கோலம் போடுறது இதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பான். எங்க வீட்டுல சொல்லுவான், அந்த பையன் பாரு எப்படி வீட்டுக்குள்ள அவங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கான் பாரு, நீ தான் இங்கே அப்படின்னு அவனை பத்தி என்கிட்ட கம்பேர் பண்ணுவான். எனக்கு அப்ப சுத்தமாவே பிடிக்காது, இருந்தாலும் அப்படியே வாழ்ந்துட்டு வந்துருச்சு. ஓகே எஸ் மேம். இன்னைக்கு பாருங்க, அவங்க இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்க 5000 10,000 சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க இன்னும் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேரிவ் நிறைய பார்த்துருக்காங்க மேம் பிஸ்னஸ்ல நிறைய கம்பேரிசன்ஸ். வேற யாரு நம்ம ஏதாவது கம்பேர் பண்ணியிருக்க இடங்கள் அல்லது நம்மளை யாராவது கம்பேர் பண்ணியிருக்க இடங்கள்? எம்எம்ஜில யார்கிட்ட பேசினாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைக்கு, உலகம் தெரியாதவங்களுக்கு, புதுசா உள்ளவங்களுக்கு எப்படி என்ன டீட்டெயில் சொல்லி கொடுக்கணுமோ, அந்த மாதிரி டீட்டெயில மனசுல வச்சுட்டு தான் பேசணும். அந்த மாதிரி டீட்டெயில தான் கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயிலா தான் போஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி. இந்த கல்ச்சர் பாயிண்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்திருந்தா ஷேர் பண்ணலாம். நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம டீட்டெயில்டா கொடுக்குறோமா, நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரியுதா, அந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க புரியாது ஆப்போசிட்ல, அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அவங்க மறுபடியும் வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களை சொல்ல சொன்னா என்னன்னு தெரியாது, உன்னை கேட்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் நானு. அதனால நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து எங்க டீமுக்குலாம் வந்து நான் பேசுறது புரியுதான்னு சொல்லி மறுபடியும் நான் வந்து கேட்பேன், எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம சொல்ற விஷயம் புரியுதா புரியலையா, தெளிவா நம்ம சொல்றோமா, நம்ம சொல்லக்கூடிய வாய்ஸ் கரெக்டா இருக்குதா, அவங்க புரியக்கூடிய தன்மையில பண்றோமா, அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டு அந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு நான் வேலை பார்த்த இடத்துல ஞாபகம் வந்துருக்கு. சூப்பர்வைசர் வந்து சொல்லிட்டு போவாங்க, அந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் செகண்ட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி வரும். ஒரே இது அவங்க சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருப்பாங்க, நம்ம வேலை செய்யும்போது மாற்றி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வேலை பார்க்குறவங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மாற்றி சொன்னதை இது பண்ண மாட்டாங்க, நான் இப்படி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு பொசிஷனில் இருக்கவங்க எப்படி அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் பண்ணதுனால வந்த லாசஸ், அந்த விஷயங்கள்லாம் கல்ச்சர் பார்க்கும்போது ஞாபகம் வந்து டைம் சொல்லுவாங்க. அவங்களால நாளைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நாளான்னைக்கு சொல்லுவாங்க. எப்பவும் அவங்களால எப்போ முடியுதோ அதை விட கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொன்ன கமிட்மெண்ட்டை பக்காவா நிறைவேற்றணும். அதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க, டைம் எடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க. இந்த கல்ச்சர் பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஷேரிங்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஓகே, அதாவது இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்தது. அதாவது டீம்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்விடேஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்ககிட்ட எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது அவங்க ஒரு நான் 50 கான்டாக்ட்ஸ் 100 கான்டாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட் சொன்னாங்க. இதெல்லாம் எழுதுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் ஆகும் அப்படின்னாங்க. சரி 2 நாள் எடுத்துக்கங்க, நாளைக்கு மறுநாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க அப்படி மாதிரி 2 நாள் நான் டைம் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ அந்த நீங்க இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ அந்த டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன அந்த நான் டைம்குள்ள முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தேன் அவங்களுக்கு. சூப்பர். அந்த டைமுக்குள்ள முடிச்சிட்டோம் அந்த ஒரு ஃபீலும் இருந்துச்சுன்னா, நம்ம சொன்ன டைம் படி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம வார்த்தை மேல நம்மளுக்கே மரியாதை இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சொன்ன டைம்ல நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் இந்த மாதிரி நம்ம சொன்ன டைமிங்ல முடிக்கிறதுனாலையும் நம்மளால 2 நாளைக்கு முன்னாடியே முடிக்க முடியும், ஆனா நம்ம 3 நாள் டைம் சொல்லியிருப்போம். இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேட் சொல்லி அதுக்கு முன்னாடியே நம்ம பணம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்தாலும் ஒரு திருப்தி கிடைக்கும். அப்ப அவனை நம்பி நம்ம கொடுக்கலாம், சீக்கிரமா கூட கொடுத்துரும் அப்படின்ற நிறைய பிலீவ் கிடைக்கும்.
சூப்பர். இந்த பணம் குடுக்குற விஷயத்துல இது நல்லா ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் 10ஆம் தேதி பணம் குடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கொண்டு போய் 5ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ கொண்டு போய் குடுத்துட்டோம்னா, பரவாயில்லையே 10ஆம் தேதி சொன்னாங்க, கேட்கறதுக்கு முன்னாடியே பணம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க மேல அதிக நம்பிக்கை வரும். டன். வேற? வீரமணி சொல்லலாம். நானும் அதே மாதிரி சில எதா வாங்குறது கொடுக்க எதா இருந்தாலும் ஒரு நம்ம டைமிங் வந்து 1 நாள் 2 நாள் லேட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா அதே மாதிரி என்கிட்ட ஒண்ணு நடந்திருக்கு. இதே கல்ச்சர் மாறாக அவங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. நிறைய அதுக்கப்புறம் அவங்க அதிகமா வாங்கிட்டு போனாங்க. அதோட ஓடி போயிட்டாங்க. பண்ணியிருக்கேன் கரெக்டா. ஆனா என்கிட்ட ஆரம்பத்துல அவங்க கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் வந்துன்னு சொல்லிட்டு இன்னும் என் கையில இருந்தா வேற ஆள் மூலியமா வாங்கி கொடுத்தேன். அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த இந்த கல்ச்சர்ல இருக்கிற மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? நானா அட்வான்ஸா பணம் கொடுத்துருவேன், வாடகை கொடுக்கறது இதெல்லாம். அதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு பணம் கொடுக்கணும். ரொம்ப நாள் இழுத்து இருந்தாங்களா, அவங்க வந்து மெசேஜ் போட்டுட்டாங்க 20 days கழிச்சு பணம் கொடுத்துருவோம். என்கிட்ட கேட்டாங்க 20 நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க 30 நாள் கழிச்சு கொடுங்கன்றது ஒரு மெசேஜ் போடுங்க அப்படின்னு. 30 நாள் கழிச்சு கொடுங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டோன்னா அடுத்து பதிலே இல்லை. அந்த மாதிரி போய் சரி, சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்திலும் அப்படி முயற்சி பண்றேன். ஆனா எல்லாம் நடக்காது. ஆனா இப்ப மிம்ஜில நம்ம ராகுல்கிட்ட வாங்கினது மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு. அதுல ஒரு 6 மாசத்துல இப்ப 2-3 டைம் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அந்த டைமுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இந்த வாட்டி வந்து 20ஆம் தேதியே கொடுத்துட்டேன். அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருக்கும். முடியலனாலும் நம்ம கொடுக்க அந்த விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது மூலமா நம்மளுக்குள்ளேயே அது ஹேபிட் ஆயிடும். சூப்பர். டன். மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன். சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். ஒரு முறை என்னாச்சுன்னா மெசேஜை பார்த்துட்டு லேட் ஆயிருச்சு. அவரு வந்து என்கிட்ட சாரி கேட்குறாரு, சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி, இப்போ வரையும் கூட ஒரு மெசேஜ் பண்ணா பார்த்த உடனே வந்து அக்கௌண்ட் பணம் வந்துடும். ஒரு கால் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிருக்கு. சூப்பர். வெல் டன். மேம், இப்ப நான் ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கறது, 1 நாள் 2 நாள் முன்னாடி. அப்புறம் யாருக்காவது கொடுக்க வேண்டியது சின்ன சின்ன அமௌண்ட் யார்ட்டையோ வாங்குவேன், அது முன்னாடியே கொஞ்சம் சொல்ற டைம்குள்ள கொடுத்துடுவேன். ஸோ அது நான் பார்க்கும்போது திரும்ப எனக்கு கிடைக்கும் போது அது ஆன் டைம்ல கொஞ்சம் கிடைச்சிருது, ஏதாச்சும் எனக்கு தேவைப்படும் போது அப்படின்னு. அப்ப நம்ம கொடுக்கறது எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது நான் சில நேரம் அனலைஸ் பண்ணிருக்கேன். விஷயத்துக்கு சொன்ன டைம் முன்னாலே கொடுக்குறோம்னா நம்மளுக்கும் அதே மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதை யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இதுல வந்து நாகஜோதி எஸ் பண்ணிட்டு இருக்கோம், புண்ணியகோடி பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க. கோபி எஸ், மீனா எஸ், லக்ஷ்மண் நோ, அன்பழகி எஸ், சுகுணா எஸ், இவங்க எல்லாரும் இதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னையில இருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்றதை நம்ம அப்டேட் பண்ணலாமா கோச்சஸ்க்கு? நான் 3 நாள்ல ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன், 2 நாள்ல முடிச்சு கொடுத்துட்டேன். அல்லது நான் 3 நாள்ல பணம் கொடுத்துருவேன்னு சொன்னேன், 10 நாள்ல பணம் கொடுத்துருவேன்னு சொன்னேன். என்னோட ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நான் முன்னையே கட்டிட்டு இருக்கேன். அந்த இதை அப்டேட் பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதவங்க